சண்டே ஸ்பெஷல் ஒரே மாதிரி இடியப்பம் சுடாம இந்த மாதிரி பீட்ரூட்டை வச்சு எப்படி இடியப்பம் செய்யறதுங்கிறத இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்கலாம். இடியப்பம் செய்யறதுக்கு ஒரு பெரிய பீட்ரூட்டா கட் பண்ணி மிக்ஸி ஜாடியில ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றி அரைச்சு ஜூஸா எடுத்துட்டு திரும்பவும் அதே சக்கையை தண்ணி ஊற்றி திரும்ப மிக்ஸி ஜாடியில அரைச்சு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். வடிகட்டின பீட்ரூட் ஜூஸை கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த மாதிரி கொதிச்ச உடனே அதை அப்படியே இறக்கி வச்சுட்டேன். இப்போ ஒரு பவுல்ல ஒரு கப் அளவு இடியப்ப மாவு, ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து ஃபர்ஸ்ட் இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொதிச்ச பீட்ரூட் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமா 2 முறை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்றேன். தண்ணி நல்லா சூடா இருக்கிறதுனால கரண்டினால தாங்க மிக்ஸ் பண்ண முடியும். இப்போ கொஞ்சமா கையில தண்ணியை தொட்டுட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்து தான் பிசையணும், மொத்தமா ஊத்திடக்கூடாது, அப்புறம் இடியப்பம் வந்து சொதப்பிடும். இப்போ இடியப்ப உரலுக்குள்ள போற மாதிரி இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். ஏன்னா டக்குன்னு புளியறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இந்த தட்டுல கொஞ்சமா ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உரலையும் எண்ணெய் தொட்டுட்டு இப்போ புளிய ஆரம்பிக்கலாம். புளிஞ்சா சூப்பரா வருதுங்க, கொஞ்சம் கூட மிஸ் ஆகாது. இப்போ இந்த இடியப்பத்தை வேக வச்சுக்கலாம். அடுத்ததா ஈக்கில வந்து இடியப்ப தட்டு வச்சிருக்கேன், இதுலயும் புளிஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ தட்டுல புளிஞ்சது எவ்வளவு சூப்பரா வெளியில வருதுன்னு, ரொம்ப ஈஸியா வருதுங்க. இடியப்பமும் ரொம்ப சாஃப்டா இருக்கு. இதே மாதிரி புளிஞ்சு வச்ச இடியப்பத்தை எல்லா